ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் கறி போட்டு பாருங்கள், இது மட்டன்னு அப்புறம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு பண்ணலாம். நாங்கள் கறி போட்டு சூப்பராக இருக்கும். இது வாங்க, நான் போட போட உங்களுக்கு அளவு சொல்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் வந்து இது ஒரு 3 வெங்காயம், பெருசாக ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா உங்களுக்கு இதாகட்டும், காமிக்கிறேன். நான் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் எலுமிச்சை அளவு புளி வந்து நான் ஊற போட்டு வச்சுக்கிட்டேன். இதோட புளியோட இது எடுத்துக்கலாம், தண்ணி. அப்புறம் ஒரு 4 தக்காளி, கொத்தமல்லி இது நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தேங்காய் வந்து ஒரு 3 பத தேங்காய், இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இது போடும்போது உங்களுக்கு சொல்கிற அளவு. நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும், இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் வதக்குனா தான், நாங்கள் எவ்வளோ வதக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டு வரும். அதில் நல்லா அப்படியே குழஞ்சிடணும் வெங்காயம், அந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இதில் வந்து நாங்கள் நல்லா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும். அப்புறம் இந்த தக்காளி கொத்தமல்லி வந்து இதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இது மசாலா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் இது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து இந்த கறி வந்து நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். இதில் பீஃபில் கூட போட்டு செய்யலாங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்புறம் மட்டனோட எலும்பில் போட்டு செய்யலாம். நான் எலும்பு மட்டன் ரெண்டுமே சேர்த்து தான் போட்டுருக்குறேன். இது நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். இது பாருங்க, ஒரு 4 வந்து கத்திரிக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன். இது வந்து அவ்வளோதாங்க. இது தண்ணி போட்டு நாங்கள் குக்கரில் ஒரு 5-6 விசில் வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா இது பண்ணி இது வந்து ஒரு 5-6 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு 5-6 விசில் வந்துச்சு. நான் இறக்கிட்டேன். ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு நல்லா ஆஃப் பண்ணி இதில் வந்து நல்லா இதாகிடுச்சு, வெந்துச்சு கறி. இது வந்து நாங்கள் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு இருக்கிறேன், இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டேன். இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேகட்டும். நல்லா வெந்த பிறகு இதில் வந்து புளி தண்ணியும் அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். இதில் நல்லா இது ஒரு பக்கம் வெந்துட்டோம், பார்க்கலாம். பாருங்க, பாதி வெந்துச்சு. இதில் வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் புளி தண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோலியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா வாசனை எல்லாம், பச்சை வாசனைலாம் போய் அப்படியே வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக பதத்துக்கு வரும், பார்க்கலாம். நாங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் புளிப்பு, காரம் இதுலேயே போய் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு
இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு அப்படியே ரெடி ஆகிடும். நாங்கள் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். பாருங்க, காரக்குழம்பு கூட ரெடி ஆயிடுச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காரக்குழம்பு, கறி போட்ட காரக்குழம்பு. இது வந்து கச்சா கவாப். சூப்பராக வாங்க நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு. இது வந்து பீஃப் ஃப்ரை. சூப்பராக கச்சா கவாப்னு சொல்லுவோம் இங்கே. இதில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.